என்ன சொல்றீங்க? அதை எப்படிமா சொல்றது? மாப்பிள மாப்பிள மாப்பிளைக்கு சொல்லுங்க, மாப்பிளைக்கு என்னாச்சு? அவரு போயிட்டே இருக்காருமா. போனா போட்டும் விடுங்க. அப்படி சாதாரணமா நினைக்க முடியலமா. எங்க மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? இப்படி நடந்திருக்க கூடாது, ஆனா நடந்துருச்சே. என்ன பண்றது? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோகிணி தான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. பாட்டி, அவ என்ன பண்ணுவா? பாவம், அவ மேல எதுக்கு கோச்சிக்கிறீங்க? அவ சரியாதான் பண்ணிருக்கா. இல்லம்மா, இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நீ எவ்வளவு பாடுபடுற, அது அவளுக்கு கொஞ்சமாவது புரியுதா? சும்மா என்னே சொல்லாதீங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்படி நடந்தது உங்க எல்லாரையும் விட எனக்கு தானே அதிக மன கஷ்டம். என் மனசை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? வாயை மூடுறியா கொஞ்சம்? தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப மாப்பிளோட நிலைமையை பாத்தியா? உனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதங்கிற பயமே எங்களுக்கு வந்துருச்சு. தாத்தா, பாவம், அவளை எதுக்கு திட்டுறீங்க? எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். இத நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. நடந்தா பரவாயில்ல, நிக்காம போன. என்ன கேட்டா நின்னா கூட தப்பில்லைன்னு சொல்லுவேன். என்னமா பேசுற? கண்டிப்பா நிக்கணும். நிக்கணும்ன்றதுக்காக தானே நாங்க எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம். நிறுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அதுக்கு எதுக்கு கடவுளை வேண்டணும்? நம்ம நினைச்சா ஈஸியாவே நிறுத்திடலாம். நீ வேறம்மா, இதோட 4 மாத்திரை போட்டாச்சு, அப்பவும் நிக்கலையே. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, மாப்பிளைக்கு பேதியா போயிட்டு இருக்குதுல்ல.